பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்தோட ஐ லோகோ நேத்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஐ லோகோல ஏகப்பட்ட விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுல என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். என்னடா பிக் பாஸ் தமிழ் தான் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ மலையாளம் பக்கம் போனீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பீங்க. பல பேருக்கு தெரியாது, நான் பிக் பாஸ் சீசன் 6 மலையாளமும் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வகையில இந்த சீசன் 7மே நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்றதையும் கிளியர் கட்டா சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மலையாளத்தோட அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். உங்கள் மணிவண்ணன் ஃப்ரம் நேஷனல் வுட்ஸ் டிவி. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோவை மறக்காம லைக் போட்டு, ஸோ உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த பிக் பாஸோட ஐ லோகோ முழுக்க சீசன் 7 பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த கோல்டன் டிசைன்ல இருக்கு, லக்ஸூரியா கோல்டன் டிசைன்ல இருக்கு. அதுல குறிப்பா ரெண்டு கார்னர்ல, ஒரு கார்னர்ல இப்படி 7 மாதிரியும், இன்னொரு கார்னர்ல எல் மாதிரியும் ரீப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லை பொறுத்தவரையும் என்ன மீன் பண்றாங்கன்னா, பிக் பாஸ் மலையாளத்தோட சீசன் டைமிங்கே கிட்டத்தட்ட மார்ச்ல ஆரம்பிச்சு ஜூன்ல முடியும், ஜூலைல முடிகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அந்த டைம் ஃப்ரேல பிக் பாஸ் மலையாளமே நடக்கல. இதுல ஏன் டிலே ஆகுது, எதனால டிலே ஆகுதுன்ற பல கேள்விகள் பல பேருக்கு இருந்துட்டு. ஒருவேளை மோகன்லால் ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ, அவர் இந்த சீசன் பண்ண போறது இல்லையோ அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருந்த நிலையில, இல்லப்பா ஹோஸ்ட் மோகன்லால் தான் அப்படின்றத அந்த லோகோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ ரிலீஸ் ஆன டேட்டு கூட மோகன்லாலோட பர்த்டே அன்னைக்கு தான் அந்த லோகோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுல எல் ரீப்ரசன்டேஷன் பண்ணுது. அந்த சைட்ல இருக்கிற எல் பாத்தீங்கன்னா லாலேட்டன் மோகன்லால் அவரை தான் குறிக்குது. ஸோ அதை அவரும் அவருடைய பக்கத்துல சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ சீசன் 7ஓட ஹோஸ்ட் மோகன்லால் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, சீசன் 7ன்றத அந்த 7 லென்த்தா இழுத்து இன்னொரு கார்னர்ல வச்சிருக்காங்க. அது ஒரு ஹைலைட்டான விஷயம். அடுத்து, ஸோ அந்த சென்டர் கேமரா பொறுத்தவரையும் சென்டர்ல லென்ஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் எல்லா பிக் பாஸ் லோகோலையும் இருக்கிற அந்த கேமரா சர்வைலன்ஸ் அப்படின்றத மீன் பண்ணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஐகானிக் சிம்பிள் வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, கண்டினியூஸா நாங்க சர்வேலன்ஸ் பண்ண போறோம், 27 மணி நேரமும் சர்வேலன்ஸ் பண்ண போறாங்க. அது குறிப்பா எதை ரீப்ரசென்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்குல்ல, ஸோ அதுல சர்வேலன்ஸ் ஆக போகுது அப்படின்றது மாதிரி பர்பிள் கலர். ஒரு பக்கம் ஜியோ ஹாட் ஸ்டாரோட சிம்பிளுமே பர்பிள் கலர் தான். ஸோ இந்த சிம்பிளுமே பர்பிள் கலர்னும் போது அது ரெண்டுமே மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ 24/7 ஜியோ ஹாட் ஸ்டார்ல வர்றத அதை குறிப்பிடத்தக்கதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சிம்பிள். ரெண்டாவது, அந்த சென்டர் ஐ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஃபுல்லாவே கோல்டன் டிசைன் ஹெவியா கொடுத்திருக்காங்க. அந்த கோல்டன் டிசைன்னாவே லக்ஸூரியஸ் டிசைன் அப்படின்றது கிளியர் கட்டா இருக்கு. அந்த லக்ஸுரி டிசைன் எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த பிக் பாஸோட வீடு ரொம்ப பயங்கர லக்ஸூரியஸா வேற லெவலா இருக்க போகுது, ஹைடெக் டிசைனா இருக்க போகுதுன்றது தான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த அந்த கோல்டன் டிசைனை பார்க்கும்போது சீசன் 5 மலையாளம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா மாதிரியே அந்த லோகோ இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, சீசன் 5ஓட மலையாளமும் சீசன் 7ஓட லோகோவை எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கும். அந்த சைட்ல இருக்கிற 7லாம் விட்டுட்டு சென்டர் பார்ட்டை மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கும் அப்படின்றது. ஸோ சீசன் 5 மாதிரி இந்த சீசன் 7ஓட ஹவுஸுமே கொஞ்சம் பயங்கர லக்ஸூரியஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. அடுத்து, அந்த லென்ஸ் பக்கத்துல ஒரு ரேடியல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியல் மூமெண்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, எனர்ஜி, நிறைய எனர்ஜி டிசைன்ஸ் இருக்கு. அந்த எனர்ஜி என்னன்னா, மக்களுக்கும் இந்த சீசனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இதன் மூலியமா நிறைய ப்ராஃபிட்டும் பார்க்கணும், மக்களையும் அதுல அந்த இதோட இணைச்சு வச்சிருக்கணும், கனெக்டிவா இருக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டா தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது கரெக்டா போகுதா இல்லையான்றது சீசன் போக தான் தெரியும். பட் இதுல அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர். ஸோ அந்த சென்டர்ல ஒரு பர்பிள் கலர் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்பிள் என்ன மீன் பண்றதுன்னா, மிஸ்ட்ரீஸ் ரிவீல் பண்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ், சஸ்பென்சஸ் இதெல்லாமே இந்த சீசன்ல இருக்க போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ போக சீசன் போக ஒவ்வொன்றையா ரிவீல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி சீசன் 7ல நிறைய சஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா அதுல கொடுத்துட்டாங்க. அடுத்து, இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னா, லோகோ. இப்போ ஒரு லோகோ, ஐ லோகோனா என்ன பண்ணுவாங்க எல்லா பிக் பாஸ்லயும், ஃபர்ஸ்ட் ஐ லோகோ ரிலீஸ் ஆகும், ஓகே இதான்பா, இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் இருக்க போது நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, ஐ லோகோ சீசன் போக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ எனக்கு இது கேள்வி என்னன்னா, ஐ லோகோ சீசன் நடக்கும்போது சேஞ்ச் ஆகி அதுல என்ன யூஸ் இருக்கு, அந்த லோகோ சேஞ்ச் ஆகிறதால நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கேள்விக்குறி இருக்கு. பட் இது ரூமரா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி லோகோ சேஞ்ச் ஆக போகுதுன்ற ஒரு சஸ்பென்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னடா புதுசா ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து, இன்னொரு 7 அந்த 7 கிளிப்
அந்த சென்டர் கேமரா பக்கத்துல ஒரு 7 கிளிப்பு போட்ட மாதிரி இருக்கு. அந்த கிளிப்பு பார்க்கும்போது 7 ஒண்டர்ஸ் இருக்கு, 7 ரெயின்போ கலர்ஸ் இருக்கு, 7 வீக் டேஸ் கூட 7 அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே யூனிக்கான நம்பர் தான் 7. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சீசன் 5 தமிழ் பார்த்துருந்தீங்கன்னா 5 பூதங்களை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்ததுல, அந்த பேசிஸ்ல இங்க 7 மீன்ஸ் மேபி 7 டீம்ஸா இருக்கலாம், 7 குரூப்பா இருக்கலாம். இந்த மாதிரி பேர் பண்ணி சில விஷயங்கள் பண்றாங்களா, இல்ல 7 ரெயின்போ கலர்ஸை வச்சு டிசைன் பண்ண போறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த 7 ஏதோ குறிக்குது அப்படின்றது கிளியர் கட்டாவே தெரியுது மக்களே. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 70 or 80 days 2.5 monthல வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோல யாரு கண்டஸ்டன்ஸா வரப்போறாங்க, எதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத டீட்டெயில் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன். ஸோ நம்ம சீசன் 8 தமிழ் பார்த்துருந்தீங்களே, அதுல மேஜரா என்ன இருந்தது, எல்லாருமே இந்த டெலிவிஷன் சார்ந்த துறையினராகவும் ஸோ அதுல எல்லாம் பழக்கப்பட்ட நபர்களா இருந்தாங்களே, அதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்துல ஸோ எல்லா டெலிவிஷனை சேர்ந்த மெம்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ போக போக எல்லா அப்டேட்ஸுமே நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க. இதுதான் சீசன் 8 7ஓட மலையாளத்தோட லோகோ. ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.